தற்போது நடந்த தேர்தலில் தவாக தான் மிக அதிகமான இடங்களை வென்றுள்ளது. மக்கள் தவாக பக்கம் நின்றுள்ளார்கள். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி மக்கள் வெறுத்துட்டாங்க. 2 கூட்டணி வேண்டாம், ஒரு மாற்றம் வேண்டுங்கிறதுனால தான் தவாக பக்கம் மக்கள் நின்னாங்க. விஜய் அவர்கள் அந்த 108 எம்எல்ஏக்களை வைத்து தான் ஆட்சியை நடத்தியிருக்கணும். அவருக்கு அந்த 108 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். கவர்னரும் இவரை கூப்பிட்ருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அந்த 108 எம்எல்ஏக்களை வச்சு தான் ஆட்சியை நடத்தியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் கொண்டு வர அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் என்ன முடிவு வருதோ அதன்படி செய்யப்பட்டிருக்கணும். ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இவர் யாரையும் கேட்காம தற்செயலாகவே வெற்றி பெற்றானாலும் அந்த அரசை நடத்தலாம். இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்றுவிட்டால் திருப்பி போய் மக்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் திமுக கூட்டணியில் இருக்க ஒரு காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் தருவேன்னு சொல்கிறார். வேறு யாருனாலும் வேறு திமுக கூட்டணி பிற கட்சிகளும் எங்கிட்ட வாங்க, நான் மந்திரி சபை இடம் தரேன்றார். இது ஒரு ஜனநாயக படுகொலை. மக்களோட ஆதரவு அந்த கூட்டணிக்கு கிடையாது. அந்த கூட்டணி தான் நீங்கள் அரசியலே பண்ணீங்க. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் மக்களோட விருப்பத்துக்கு நேர்மாறாக காங்கிரஸை கூப்பிட்டு மந்திரி சபை தரேன், கூட மற்ற கட்சிக்கு நான் மந்திரி சபை தரேன்னு சொல்வது மக்களோட முடிவுக்கு எதிரான செயல். அது ஜனநாயக படுகொலை. அது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த பலர் ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் ஆதரவு தெரிவித்தாங்க. விஜய் மேல் இருக்கிற நம்பிக்கையிலையோ விஜய் ரொம்ப நல்லவர் நினச்சாலாம் வாக்களிக்கலை. அவரோட தொண்டர்கள் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மீதி பாதி பேருக்கு மேலே அதிமுக, திமுக 2 கேடுகட்ட கட்சிங்க. அந்த கட்சிகளுக்கு போடுறது போல் விஜய்க்கு போடலாம் தான் போட்டாங்க. ஆனால் இவர் தேவையில்லாமல் காங்கிரஸை உள்ளே இழுத்து நான் மந்திரி போய் தரேன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் விசிக்கான எல்லாருக்கூடையும் போய் நான் அவங்க மந்திரி போய் தரேன் நீங்கள் வாங்கன்னு போய் கெஞ்சுறதும் பார்த்தா இவருமே அடுத்த ஒரு திமுக மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி செய்கிற செயல் தான். இவ்வாறு செய்கிறதுனால இவர் வெற்றி பெற்று 108 தொகுதி வெற்றி பெற்ற போது இவருக்கு இருந்த ஆதரவு திமுக கூட சேர்ந்த பிறகு ஆதரவு குறைஞ்சிருச்சு. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை செய்யக்கூடாது. ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டதாக நினச்சா இப்போ கூட அவருக்கு டைம் இருக்குது. காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தனியாக 108 தொகுதிக்கு நான் வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்கலாம் கவர்னர்கிட்ட. கவர்னரும் கூப்பிடணும். கூப்பிட்ட பிறகு இவர் கவர்மெண்ட் ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணும்போது திமுக ஏற்கனவே நாங்கள் 6 மாதம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்றாங்க. அப்படி அவங்க பண்ணுவாங்களா, இல்லாட்டி மாற்றி அதை கலைச்சதுக்கு முயற்சிப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை 2 வாரத்தில் அவங்க எல்லோரும் சேர்ந்து கலைச்சாலும் கண்டிப்பாக விஜய் திருப்பி நிற்கும் போது அவர் வெற்றி பெறுவார். இதை விட தனி மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிப்பார். அதுதான் மிக சரியானதாக இருக்கும். அந்த ஒரு குணம் இருக்குன்னு நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை, மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கையை அவர் பாழாக்கிட்டார். ஆனால் செய்த தவறு, அவசரத்தில் எடுத்த முடிவுனாலும் செய்த தவறுன்னு நினச்சார் தான் அந்த முடிவை மாற்றி திருப்பி பழையபடி அவர் 108 எம்எல்ஏக்களை வச்சு அரசை நடத்தலாம். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது. பொறுத்திருந்து பார்ப்போம்.